ஃபுல்லான சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உதயம் NH4 நேஷனல் சப்ஜெக்ட் மாதிரியா இல்லை எதுக்காக? இந்த படத்துடைய தலைப்பு ஒரிஜினலி தேசிய நெடுஞ்சாலை தான். தேசிய நெடுஞ்சாலை தலைப்பு இப்போ வைக்க முடியல. அதனால் வந்து நாங்கள் ஒரு அல்டர்னேட்டிவ் டைட்டிலாக உதயம் அப்படின்றத நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் இந்த உதயம் அப்படின்றது வந்து கண்டென்ட்டை எதுவுமே சொல்லலை அப்படின்றதால கூட டேக்லைன் மாதிரி NH4 அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த NH4 வந்து சென்னை டு பாம்பே போகிற ஹைவே நினைக்கிறேன். இது வந்து இந்த கதை நடக்கிற இடம் வந்து பெங்களூர் டு சென்னை போகிற இந்த NH4 ஹைவே தான். இந்த ஹைவேல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஜேர்னி தான் ஃபில்ம். ஸோ அதனால தான் அந்த NH4 அந்த டேக்லைன். அண்ட் திஸ் ஹோல் ஃபில்ம் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபில்ம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபில்ம் இன் த சென்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பீஸப் ஆக ஆரம்பிக்கும். இது மூலமாக நமக்கு ஒரு ஹோல் ஃபில்ம் கிடைக்கும். தட்ஸ் த ஹோல் ஐடியா. சித்தார்த் சார் சூஸ் பண்ணுறது இல்லை, இதில் இந்த ரோல் பண்ணுறதுக்கு சித்தார்த் ரொம்ப ஐடியலாக இருப்பார். முதல்ல இனிஷியலாக பண்ணாலும் தனுஷ்காக பண்ணியிருந்தோம். இப்போ இருக்கிற சூழலில் வந்து சித்தார்த் ஐடியலாக இருப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர்கிட்ட ஸ்கிரிப்டை பிச் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிச் பண்ணோம். he was very excited about the idea. ரொம்ப நல்லா இருக்கு, வெற்றி இமீடியட்டாக பண்ணலாம்னாரு. we all were convinced about Siddharth's being part of the film. ஸோ அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு சொல்றதால இந்த ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்கேன் ஸ்கிரிப்ட் சொல்லி தெரிவிக்கணும். நீங்கள் டேரக்டர்னா மணிமாறன் சார் கொடுத்துருக்காரு ஸ்பெஷல் ரீசன்ஸ். இல்லை, பேசிக்காக என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மேக்கருடைய ஃபில்மாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒப்பீனியன். இது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ வெற்றிமாறனுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு. லைக் இவர் வந்து இப்படி படம் எடுப்பார், அது எதுவாக வேணா இருக்கலாம். இவர் நல்லாவே படம் எடுக்க மாட்டாரு, நல்லா படம் எடுப்பார், ஏதோ ஒரு அடையாளம் வந்தது இல்லையா? அப்படி இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபில்மில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. லைக் இந்த ஃபில்ம் லாங்குவேஜ், இந்த எடிட்டிங் பேட்டர்ன், இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து ஒரு புது டைரக்டர் பண்ணும்போது சரியாக வரும் அப்படின்றதால தான் வந்து வேற யாராவது பண்ணால், இப்போ பண்ணும்போது வேற ஒருத்தர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு டிசைட் பண்ணால். அப்புறம் மணிமாறன் வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அப்போ நான் பண்ணலன்னா அடுத்து அவரை தவிர வேற யாரும் பெட்டர் சாய்ஸ் இருக்காதுனால நான் அவரை கேட்டேன், பண்ணுறியான்னு கேட்டேன். அவரும் பண்ணுறதுனால நல்லா பெரிய பிடிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் கலந்து பேசுகிற ஒரு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம் தான். நிறைய இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு படம் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உதயம் NH4 அந்த குறையை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு மொழி கிடையாது, 6 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. கன்னடா பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜும் பேசிட்டு இருக்காங்க படத்தில். பட் அது நம்மளை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கேரக்டர்ஸ் ஏன்னா பெங்களூர்ல நடக்கிற கதைன்றதால வந்து கன்னடிகாஸ் இருக்காங்க, பெங்களூர் தமிழ்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடு தமிழ்ஸ் இருக்காங்க. பெங்களூர் தமிழ் சொல்லி அந்த ஸ்லாங் தான் பிரைமரியாக இந்த ஃபிலிமில் ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பேசும்போது இது ஆகுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஆமாவா அப்படின்றது, அவங்களோட பெங்களூர்ல இருக்கவங்க பேசுகிற தமிழையே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி இதில் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிருக்கோம். அது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பட் அந்த ஒரு மொழி அப்படின்றது ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுறது வந்து அது அவங்களோட கம்யூனிகேஷனுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ தட் டசன்ட் டிஃபைன் அ பர்சனாலிட்டி. ஒரு நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது வந்து நான் பேசுகிற மொழியில் வந்து தீர்மானிக்கிறது கிடையாது. எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் வசதியாக இருக்குது. ஏன்னா நான் படித்து வளர்ந்த சூழல் அது, அதனால நான் இங்கிலீஷில் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. பட் தட் டசன்ட் டிஃபைன் மை பர்சனாலிட்டி ஆர் மை தாட் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது வந்து நான் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால் என்னோட படங்களில் வந்தால் வரலாம் ஃபியூச்சரில். அது மாதிரி வர்றதுக்கு மேஜராக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அது மாதிரியான களம் கிடைச்சதுன்னா வரும். எல்லாமே களத்தை அடிப்படையாக வச்சு இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ங்கிற பேரில் என் இடத்த தவிர என்ன தவிர மீது எல்லாருமே அப்படியே இருக்காங்க. ஏன்னா நானும் மணியும் ஒன்றாவே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ மணிக்கு வந்து அவங்க எல்லாருமே தெரியும். ஸோ அதனால வந்து மணி வந்து அவங்களால அவரே ரிட்டைன் பண்ணார். நானா வந்து ஒன்றும் இது பண்ணல. பட் அவருக்கே வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்களுக்கும் இந்த படத்தோட இருக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. எனக்குமே வந்து அது வசதியாக இருக்குது. பீங் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு வந்து என்னோட டீம் வந்து எனக்கு வசதியாக.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருப்பாங்க, சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன் கொடுத்துருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டேரக்டர் மணிமாறன் சார் நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்துருக்கீங்க சார் ஃபஸ்ட் படம்? இல்லைப்பா, இது வந்து என்னோட ஸ்கிரிப்ட்ன்றதால வந்து நிறைய இன்புட்ஸ் இருந்தது. அப்புறம் மணி வந்து என்னோட ஃப்ரெண்டுன்றதால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் 8th ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 years நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருந்தோம். எல்லா சூழலையும் ஒன்றாவே இருந்திருக்கோம். அதனால் வந்து எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் எப்படி யோசிப்பது உட்பட மணிக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நான் எதிர்பார்க்க டெலிவர் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் எனக்கும் வந்து ஒன்று பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு சொல்றது வந்து எனக்கும் பெரிய வருத்தம் இல்லை. அதில் அவர் ஐயோ அவங்க என்ன தப்பாக எடுத்துப்பாங்களா அதெல்லாம் எனக்கும் ஒன்றும் இல்லை. நான் சொன்னால் அவருக்கு வந்து என்னன்னா இது கண்டிப்பாக வந்து அவன் வந்து அவனுக்கு கரெக்ட் பண்ணுறதெல்லாம் சொல்கிறான், அவன் சொல்றது தப்பாக இருக்காதுன்ற நம்பிக்கை அவருக்கும் இருந்தது. அதனால தான் வந்து அதை லைக் அதை அந்த மாதிரி ஃப்ரீயாக என்னால் இருக்க முடியுது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன், நான் கரெக்ட் பண்ணேன், இப்படி பண்ணேன் நிறைய பண்ணேன். இட் வாஸ் தேர். ஸோ ஒன் செகண்ட் ஹீரோயின் பாம்பேல இது ஆக்சுவலாக அந்த அஸ்வதா வந்து பாம்பேயில் இருந்தாலும் அவங்க பேசிக்காக வந்து ஒரு பெங்களூரியன் துளூர். இந்த கதைக்கு வந்து ஒரு பெங்களூரில் இருக்கிற கன்னட பொண்ணு வேணும். ஸோ கன்னட பொண்ணு கிடைக்கல, பட் ஒரு துளு ஸ்பீக்கிங் கேர்ள் கிடைச்சிருக்காங்க. அந்த ஊர் அவங்க வந்து கன்னடா வந்து அவங்களால ஈஸியாக பேச முடிஞ்சுது, கன்னடா டைலாக்ஸ் எல்லாம் ஈஸியாக பேச முடிஞ்சுது. அவங்க வந்து சூட்டபிள் ஃபார் த கேரக்டர், அதுதான் முக்கியம். அவங்க பாம்பேல வளர்ந்தாலும் பாம்பே பொண்ணு கிடையாது, இஸ் எ பெங்களூரியன். ஜிவி சார் மியூசிக் அப்புறம் வந்து லிரிசிஸ்ட் வந்து வாலி சார் ஜிவியோட ஆல்பம் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜிவிக்கு ஒரு முக்கியமான ஆல்பம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேம்பஸ் ஃபிலிம் பண்ணுறாரு இந்த படத்தில். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, காலேஜ் படம் பண்ணும்போது கம்போசருக்கு வந்து நிறைய லிபர்ட்டி இருக்கும், நல்லா பண்ணலாம், அவர் யூத்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணலான்ற ஒரு இது இருக்கும். அது வந்து அவருக்கு இதில் மீட் அவுட் ஆயிருக்கு. அவருக்கு இட் இஸ் ஹேப்பன் ஃபார் இன் திஸ் ஃபிலிம். தட் இஸ் லைக் அவர் வந்து அது சரியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இந்த ஆல்பம் பெரிய ப்ளஸ் ஆகும். ஏன்னா ஒரு 3 சாங் எக்ஸ்ட்ராடினரி சாங். இந்த சாங்ஸ் வந்து படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொடுக்கணுன்றது வந்து படம் வந்து இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் ரெடி ஆல் செட். உதயமேந்திர ஷோக்காக என்னுடைய இந்த ப்ரொமோஷனல் இன்டர்வியூ கேட்ட ஃபுல் லான்ச் அந்த மாதிரி எங்களுக்கு நன்றி தெரிவிச்சு.